எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து காளான் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து காளான் வந்து ஒரு பேக்கெட்டை வாங்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கோங்க. ஒரு 8 மிளகா வத்தல், நீட்ட மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து அந்த தட்டில் இருக்க அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு உப்பையும் சேர்த்து அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. அதை வதக்க ஆரம்பிக்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. இதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் காளான் பேக்கெட்லேருந்து கழுவி எடுத்துகிட்டு அதை நல்லா துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு அதையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் மிக்ஸி கழுவுன தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் காளானை வந்து எடுத்து பாருங்கள். நல்லா அமுக்கி பாருங்கள். அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நன்றி.